வணக்கம். என்ன ஈரோடு மாநகரம் நமது சூளை எம்ஜிஆர் நகர் என்று சொல்லக்கூடிய குண்டிமலை வாழ்ந்து வரக்கூடிய ஸ்ரீ கருப்பராயன் என்று சொல்லக்கூடிய தெய்வத்திற்காக தேரும் திருவிழா திருக்கூத்து என்று சொல்லக்கூடிய அர்ஜுனன் தேவப்பட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த நாடகத்தை சரி போதுமென்று அன்னதானம் போதென்று சொன்னாலும் என்று சொல்லக்கூடிய வாரி வழங்கி நமக்கு விழாவை ஏற்பாடு செய்த சரி இன்னும் மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய தருவராகிய எம் மாதவர்கள் ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த திருவிழாவை பெருவிழாக கொண்டாடி நமக்கு நாடகம் வச்சிருக்காங்க. நாடகம் வச்சவங்களும் நாடகத்தை பார்க்க வந்தவங்களும் சரி பட்டி பெருகி பால் பானை கறந்து குட்டி பெருகி குடம்பால் கறந்து அருகப்பில் போல் 1000 கிளையோடு முகவர் போல் 300 கிளையோடு அவரவர் சொந்த பந்தங்கள் மாமன் மைத்துரன் அண்ணன் தம்பிகள் பெற்ற பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த கருப்பராயன் கிருபையாலே எல்லா வளங்களை பெற்று நோயற்ற வாழ்வாக குறைவில்லா செல்வமாக பல்லாண்டு காலம் சுகமோடு வாழ அர்ஜுனன் தேவப்பட்டம் ஊர்வசியின் பேடி சாபம் இந்த நாடகத்திலே நான் யார் சொல்லட்டுமா? சொல்லுமா. அடுப்பாட்டானா அந்த வானத்திலே 1000 நட்சத்திரங்கள் கொட்டி கிடந்தாலும் ஒரு நிலவுக்கு ஈடாகவா? அப்படி நிலவு போட்டு அழகு விடுத்து என்னுடைய பெயரோ மேனகை. ஓஹோ, மேனகாய். மேனகாய் மேனகாய் அறிவுக்குதா? தேங்காயா மாங்காயா? அதான் நிறைய காய் பார்த்துப்பேன். சரி, கொய்யாக்காய், எலுமிச்சக்காய், தேங்காய், மாங்காய் பார்த்துப்பேன். என்ன மேனகாய்னா அழகிலே சிறந்தவள். ஓஹோ, அப்படியா? தேவக்கணிகள் 7 பேர்கள். அந்த 7 பேர்களே அழகிலே சிறந்த என்னுடைய பெயரோ மேனகை. 7 பேர்கள் நீங்க வருதுல? ஆமா, உங்க பேர் மேனகை. ஆமா, சரி. இப்படி மேனகை நாடு இருந்தாலும் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையா எப்படி பிறந்தி? எப்படி?
அந்த அமரத்திலே 7 பெண்கள் பிறந்தார்கள். மூதேவி, இரண்டாவது சீதேவி, ரம்பை, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை, ரதி, ரதி தேவி, ரதி சித்ரா என்று சொல்லக்கூடிய 7 பெண்களே. என்னுடைய பெயரோ மேனகை. சரி சரி. இப்படி மேனகைகள் நடந்தாலும் எங்களுடைய வேலை என்ன வேலை? தெய்வலோகத்திலே ஒரு அமக்கலமா இருக்கும் பொழுது, நாட்டியம் நடனம் புரிஞ்சு எல்லாருடைய மனச மகிழ்விக்கிறது. தேவர் சபையில இப்படி கூத்து பாக்குறாங்க. ஆமா, ரசிக்கிறாங்க. அதே பிரகாரமாக அந்த சபை முன்பதாக தேவலோகத்திலே நாட்டியம் நடனம் புரிந்து எல்லாரும் மனசு மகிழ்விப்போம். அப்படியா? அப்ப உன்னதாம நான் பார்க்க வந்தேன். அப்படியா? என்ன விஷயம்? ரம்பையும் ஊர்வசி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. போகலாமா?
நீ கழுவி பட்டாடையால் நிர்மித்து பாதவர்களுக்கு ஆதாரமாக மல்லிகை முல்லை மறிவு மறிக்குழுந்த ராஜா என்று சொல்லக்கூடிய உலகை கொண்டு வந்து தங்கள் பாதங்களுக்கு வணக்கம் சாமி. வாழ்க வாழ்க ஊர்வசி. உண்மைதான். பதமது கண்ணே நீ பறிந்தவாளே. எங்கள் பாதத்தை பணிந்ததா என்றும் சீரும் சிறப்புடனே பேரும் புகழுடனே வாழ்ந்திருப்பீரம்மா. ஒன்றாக சேர்ந்து எங்களுடைய பாதாரங்களை ஆதாரமாக பணிந்திருந்தாலும் சரி, வாழ்க வாழ்க பல்லாண்டு காலமாக வாழ வேண்டும். காரணம் என்ன கேட்டாயே கண்ணே தேவிமார்கள். இதோ இந்த தினத்து இந்த தெய்வலோகத்துக்கு போலாம் என்று சொல்லி நான் போய் கூட இருக்கும் பொழுது அதிகமாக எனக்கு தூக்கம் வந்து விட்டது. சரி, அப்பொழுது இந்த தெய்வலோகத்துல அசந்து நான் தூங்கி கூட இருக்கும் பொழுது ஆகாத கனவுண்டு கண்டிருக்கிறேன். உண்மைதான். எப்பேற்பட்ட கனவு கண்டா?
இந்த தெய்வ உலகத்துல அசந்து நான் தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது என்னுடைய மனைவி தாளாட்டி பாடும் பொழுது கனவு எப்படி கண்டேன் தெரியுமா? இந்த தெய்வ உலகத்துக்கு அசுராதி கூட்டத்திலே பிறந்தவர்கள் இந்த அசுராதி கூட்டம் அப்பொழுது கனவு கண்ட பொழுது அந்த அசுராதி கூட்டம் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து என்னை அடியடி நடத்த அபிமானத்தை பங்கமானதை செய்து என்னுடைய மணிமகனை கிரைகடித்தே பரிமூல தெரிவித்து தெரியுமா? இந்த இந்துலோகத்தையும் உண்மையா ஆட்டி படைத்து அதாவதம் செய்து உங்களை அடிமைப்படுத்தி நாடு நகர நவநீத செங்கோல் நல்லதோர் வாழ்வு அனைத்தையும் பறித்துக் கொண்டு மணிமகனத்தை பிடுங்குவது போல கனவு கண்டீர்களா? உண்மைதான் குருஜி. அதனால் மன்னவர் மனம் கலங்கி தவிக்கிறார். பகலிலே கண்ட கனவு பலிக்காது என்பதற்காக அவருக்கு மனதை ஆறுதல் படுத்தினாலும் நீங்கள் அக்கா தங்கை ரம்பை ஊர்வசி என்று சொல்லக்கூடிய 7 பேரும் அவர் முன்னாடி நடன நாட்டியங்களை செய்தால் அந்த நடன நாட்டியங்களை பார்த்தால் அவருக்கு மனமானது சஞ்சலமானது தீரும். அப்படியா? எங்களுடைய நரினத்தை நீங்கள் கண்டீர்களா? உங்களுடைய மனதிலே ஏற்பட்ட அதாவது சஞ்சலங்கள் உங்களுடைய கெட்ட கெட்ட கனவுகள் எல்லாம் தீர்ந்துவிடும். கலையை பார்த்தால் கவலைகள் தீரும். உண்மைதான் சுவாமி. அது போல என்ன அது போல நாங்கள் நரினமாடுகின்றோம். உங்களுடைய மனக்கவலை எதுவாக இருந்தாலும் சரி சரியாக தீர்ந்துவிடும். அது மட்டும் இல்ல நீங்களும் அனைத்து தேவர்களுக்கும் அதிபதியாக வந்திருக்கிற மன்னன். அதனால உங்களுக்கு எந்த ஒரு குறையும் வராது. எங்களுடைய நரினத்தை ஆடுகின்றோம். ஐயோ தேவரை காப்பாத்து! ஐயோ தேவரை காப்பாத்து! ஐயோ